அன்புக்குரிய இந்த அன்பான உறவுகளை உங்களுடைய அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் எந்த புத்தகம் தெரியுமா? கல்லுக்குள் ஒளிந்து கொண்ட சிற்பங்கள். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். இவர் ஒரு நன்றிகளின் காவலர். யார் தெரியுமா? குமரி மாவட்டத்திலே மிகவும் புகழ்பெற்ற, மிகவும் பிரசித்தி பெற்ற மிகச்சிறந்த சமூக சேவகர் அன்சிகா மொபைல்ஸ் ரீதாபுரத்தினுடைய நிறுவனர், என் உடன்பிறவா அன்பு அண்ணன் எட்வர்ட் சஜின். பேரன்புக்குரியவர்களே, எட்வர்ட் சஜின் அவர்களை சமூக சேவகர் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த சமூக சேவகர் எப்படி உருவானார் என்ற ஒரு வரலாறு இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விலை 100, 200 அல்ல. இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 15. இப்போது அல்ல. இந்த புத்தகம் வெளியாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு சமூக சேவகருடைய சமூக சிந்தனை இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பேரன்புக்குரியவர்களே, கல்லுக்குள் ஒளிந்து கொண்ட சிற்பங்கள். இந்த புத்தகத்தினுடைய மொத்த பக்கங்கள் 82. இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 15. இந்த புத்தகம் 2006 அச்சிடப்பட்டது. இவருடைய 19 வயதிலே இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தான் நான் புத்தகத்தை எழுத வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் அவருடைய இடைப்பட்ட காலத்தில் அவருடைய சிந்தனையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்ற ஒரு கனவை அவருடைய இதயத்தில் இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், இப்போது ரூபாய் 1 லட்சம் மதிப்பு என்பது 1 லட்சம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 10,000 பிரதிகளை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் 10,000 தேவைப்படும். அந்த காலத்திலே சிறிது சிறிதாக உழைத்து தன்னுடைய படைப்பை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் எட்வர்ட் சஜின். பேரன்பானவர்களே, கல்லுக்குள் ஒளிந்து கொண்ட சிற்பங்கள். இந்த புத்தகம் ஒரு தமிழ் கவிதை நூலோ இல்லை காதல் கவிதை நூலோ கிடையாது. இந்த புத்தகம் ஒரு சமூக சிந்தனை உள்ள சமூக ஆர்வலர்கள் படிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த சமூக சிந்தனை கொண்ட கவிதை புத்தகம். இந்த மனிதர் எப்படி நாய்கள் மீது இவ்வளவு தூரம் அன்பாக இருக்கின்றார், தன்னை நாடி வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு தூரம் இப்படி உதவி செய்கின்றார், மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்தால் கூட எப்படி ஏழை எளியவர் மீது அன்பு கொள்கிறார் என்பதை எல்லாம் நானாக உணரவில்லை. இந்த புத்தகத்தை படித்து நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னால், எப்போதும் அவர் ஆடம்பரம் காட்டியது கிடையாது. எல்லோருக்கும் பிடித்த, எல்லோரும் அன்பு கொள்ளக்கூடிய ஒரு எளிய மனிதராக எட்வர்ட் சஜின் எப்படி வாழ்ந்து கொள்கிறார் எப்படி என்பதை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் எதை நமக்கு உணர்த்துகிறது என பார்க்கின்ற போது, இந்த புத்தகம் இளம் பருவத்திலே இதயத்தில் உருவாகக்கூடிய கல்லூரி காதல்கள், கல்லூரி காலத்திலே ஒரு மாணவருக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், கல்லூரி கனவுகள், தமிழ் மீது கொண்ட கனவுகள், இந்த உலகத்தினுடைய காதல் தேவதைகளாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய அழகியல், தமிழை மீண்டும் 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 மிக செம்மையான முறையிலே இந்த படைப்பாளி படைத்திருக்கிறார். கல்லுக்குள் ஒளிந்து கொண்ட இந்த சிற்பங்களுடைய இந்த புத்தகம், எட்வர்ட் சஜினுடைய எழுத்துக்கள் எதை உரைக்கிறது என பார்க்கின்ற போது, சமூக சிந்தனை உள்ள கவிதையை இந்த உலகத்துக்கு உணர்த்துகிறது என நான் சொன்னேன். அதிலே மிகச் சிறந்த முறையிலே இந்த உலகத்தில் தாயை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அன்பு காட்டக்கூடிய தந்தைக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் படைத்த தாயை இந்த மனிதர் எவ்வளவு நேசிக்கின்றார் என்பதனை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்க்கிற போது என்னுடைய மனம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. அந்த கவிதையை உங்களுக்கு நான் படிக்கின்றேன். பேரன்பானவர்களே, அவள்தான் என் இதயத்தில் வாழ்பவரும் அவள்தான், என் உயிர் மூச்சாய் இருப்பவரும் அவள்தான், எனக்காக எதையும் செய்பவளும் அவள்தான், எனக்கு முதல் முத்தம் தந்தவளும் அவள்தான், என் கல்வியில் அறிவாய் கலந்தவளும் அவள்தான், விளையாட்டில் வெற்றியாய் திகழ்பவளும் அவள்தான், என் கவிதையிலே வார்த்தையாய் விளங்கியவளும் அவள்தான், அவள் அவள் என்ற அந்த 3 எழுத்து மந்திரக்காரி வேறு யாரும் அல்ல, அவள்தான் என் அன்னை. இந்த புத்தகத்தினுடைய முதல் புத்தகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த படைப்பை இப்படி இருக்கிறது. இவர் ஒரு படைப்பாளி என்பதை இந்த உலகம் கொண்டாட மறந்திருக்கிறது. இவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி என்பதை இந்த தமிழ் சமூகம் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எத்தனையோ சமூக அமைப்புகள் இவருக்கு மிகச்சிறந்த விருதுகளையும் மிகச்சிறந்த பட்டங்களையும் கொடுத்தால் கூட எழுத்துலகத்திலும் இவர் இருக்கின்றார் என்பதற்குரிய ஒரு அறிமுகமாகத்தான் இந்த ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கின்றேன். பேரன்பானவர்களே, 2006 1000 பிரதிகளை தயார் செய்த இந்த புத்தகம் இப்போது 200 புத்தகங்களோடு இருக்கிறது. இதனுடைய மறு பிரதி இன்னும் வரவில்லை. அது வருவதும்
அதனுடைய அடுத்த கட்டத்தில் சென்று அவர் எழுதுவதும் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆதரவு கொடுங்கள். இவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சேவகர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை இந்த தமிழ் சமூகம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். இவருடைய எழுத்துக்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு சமூக ஆர்வலராக எனது கோரிக்கை. நீங்கள் நினைத்தால் நிச்சயம் அது நடக்கும் என நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயம் எனக்கு நீங்கள் கொண்டு சேருங்கள். பேரன்பானவர்களே, அதிகபட்சம் 100, 150, 200 என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 15 தான். இந்த புத்தகத்தை புத்தக கண்காட்சியிலே சிறைவாசிகளுக்கு படிப்பதற்கு கூட 100 புத்தகங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். இன்னும் சிறைவாசிகளுக்கு எட்வர்ட் சஜின் அவர்கள் 10 முதல் 25 புத்தகங்களை பரிசளித்தார். மாணவர்களுக்கு, பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள். இலத்துலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளை இந்த உலகம் கொண்டாடுவது போல இந்த மிகச்சிறந்த நன்றிகளின் காவலராக, நாய்களுக்காக மட்டுமல்லாமல் நல்ல மனிதர்களுக்காக வாழக்கூடியவரை இந்த உலகம் கொண்டாடட்டும். மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் உங்களிடம் நான் நிச்சயம் வருவேன் என்ற ஒரு உறுதியோடு உங்களிடம் விடைபெற்று செல்வது உங்கள் பேரன்புக்குரிய உதச்சிக்கோட்டை விஜயன்.